ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து தொடர்ச்சியாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் மாலை வரை நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். தொடர்ந்து அவரே நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வரை போன பகுதியில் நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை ஒரு பேராவா சொல்லப்படுகிறது. இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கறதோடு கூட இந்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாய் வசனங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வசனங்களை கற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவனுக்குரியவர்களாய் நாம் வாழும் போது தான் தேவனோடு கூட நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி மணி நேரம், கடைசி காலம். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்தோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வரப்போகிறார். இந்த ஆண்டுகளில் என்ன நடக்க போகுது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். பயங்கரமான சேலஞ்சான காலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் வசனத்தில் நீங்கள் உறுதியாக நிலைத்து நின்றால் மரணமே வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே போயிடுவோம். ஒருவேளை எக்கால சத்தம் கேட்டாலும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்க்கப்படுவோம். எனவே அவருடைய போதித்திருக்கிற உபதேசங்களை கை கொண்டு வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மார்க் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நம்மத்திலே ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 35ஆம் வசனத்தில் 35லிருந்து 37 வரைக்கும் சொல்லப்படுகிற வார்த்தையின் சுருக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன். இத அந்த 3 வசனத்தில் சொல்லப்பட்டதான உள் விவரமும் விளக்கமும் அதை தாவீதை ஒப்பிட்டு குறிப்பிடப்படுகிறது. சரி, இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில், இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னால், அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், பூமியில் ஊழியம் செய்தார். அவருடைய வேலையே உபதேசம் பண்ணுறது தான். அவர் வேலையை ஒன்று ஜபம், ஜனங்களுக்கு பரலோக செய்தியை சொல்லுவது, அப்புறம் ஜனங்களுக்கு அற்புத அதிசயங்களை கட்டளையிடுவது. அவருடைய வழக்கமே அதுதான். சிலருக்கு வேற வழக்கம் இருக்கும். உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத உபதேசங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன உபதேசம்? குடும்பங்களை கவிழ்த்து விடுவது, ஊழியங்களை உடைப்பது, நல்லவர்களை பிரிப்பது. அன்றைக்கும் இன்றைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உபதேசம் பண்ணினது இன்றைக்கு இந்த உபதேசத்தை சொல்லுகிறவர்களால் இடிந்து போனவர்கள் கட்டப்படுகிறார்கள். சரி, அன்றைக்கு அவர் உபதேசம் அது அவருடைய வழக்கம் என்று மார்க் 10:1 பார்க்கிறோம். அவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே உபதேசம் பண்ணினார். வெளியிலே அவர் கொடுத்த உபதேசமும் உண்டு, ஆலயத்தில் உபதேசித்த உபதேசங்களும் உண்டு. வெளியில் அவர் சொல்லும்போது பல தரப்பட்ட மக்கள் வருவார்கள். ஆலயத்தில் இருக்கும்போது வசனத்தை அறிந்த தெளிவான மக்கள் தான் ஆலயத்தில் இருப்பார்கள். அப்போ அவருடைய வழக்கத்தை அவர் சொன்னார். அப்போ இது அவரே தான் சொல்றார். என்ன? இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் மார்க் எழுதுறாரு இயேசுவானவர் செய்ததை. என்ன அங்க குறிப்பிடப்படுகிற காரியம் என்ன? இப்ப ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? இவங்களுக்கு உள்ள வருகிற எண்ணம் என்ன தெரியுமா? இவங்க ஆட்சி பீடத்துல அமர்வது யாரு? அவருடைய உள்நோக்கம். கிறிஸ்து என்றால் அபிஷேக நாதர். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை ஒப்பிடும்போது மேசியா. மேசியா என்றால் கிறிஸ்து என்ற அர்த்தமா? மேசியானா யாரு? இந்த ஆளுகையை அப்புறப்படுத்தி அடுத்த ஆட்சி பீடத்தை பிடிக்கிறவர். கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற நிலை வரும்போது சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் மனிதர்கள் விருப்பப்படி செய்ததினாலே தள்ளப்பட்டான். அப்புறம் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தர் சொல்லி அதை யாரும் தள்ள முடியவில்லை. அவர் பூரணமாக அந்த ஆட்சியை நிறைவேற்றினார். ஆனால் சவுல் பேரங்க உச்சரிக்கல.
ஆனா தாவீது பெயர் உச்சரிக்கப்படுகிறது. தாவீதின் ஆளுகை. அதனால அங்க தாவீது தாவீது தாவீதுன்னு இந்த வார்த்தையில தாவீதனுடைய ஆட்சி சிறப்பான ஒன்று. அப்ப தாவீதின் குமாரன் என்று இங்கே யார் சொல்றாங்களா? வேதப்பாரகர் சொல்லுகிறார்களே. ஒரு குருடன் ஆண்டவர் கொண்டு வந்தாங்க ஆண்டவர்கிட்ட. அந்த குருடன் கூட உச்சரித்த வார்த்தை என்ன? மத்தேயு 9:27 பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வேறு யாரையுமே ஒப்பிடல. யூதாவின் குமாரனே, லேவியின் குமாரனே அப்படியெல்லாம் சொல்லல. அப்ப தாவீது முக்கியமானவர். இயேசு கிறிஸ்து தாவீதின் வழியில் வந்தவர். தாவீது யார்? யூத குலத்தை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த குருடன் சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவங்க கேட்டது ஆட்சியில அமர்ந்து விரோதிகளை எதிர்த்து போராடி இருப்பாருன்னு. அப்ப இவரை தள்ளிட்டா நம்முடைய ஆட்சி ஆட்டம் காணுகிறது என்று யோசித்துதான் வேதப்பாரகர் அப்படி சொல்றாங்க. ஏரோதியர் சொல்றாங்க மேல குறிப்பிடப்பட்டதின்படி. அப்படி எப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். எங்க? ஆலயத்தில், தேவாலயத்துல, பலிபீடத்துல, சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல இந்த கேள்வியை அவரே பொதுவாகவே எல்லாரும் இவரை கேள்வியை எழுப்பி குழப்புவாங்க. இப்ப அங்க குழப்பி விடுறாரு. இதை சொல்லும் போதே அவர்களுக்குள்ள யோசனை. அப்போ 36 நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. அப்ப இவங்க எழுத்தின்படி தாவீதின் குமாரன்னா யார்? சாலமோன் தானே வரணும், மற்றவங்க வரணும். அப்ப இது யாரை பற்றி சொல்லி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றி தான் சொல்லி இருக்காரு. யாரால சொன்னாரா? பரிசுத்த. அப்ப தாவீது உச்சரித்த வார்த்தை சுயமாய் வந்ததல்ல, பரிசுத்த ஆவியினாலே உச்சரிக்கப்பட்டது. 2 சாமுவேல் 23:2 பாருங்க. 2 சாமுவேல் 23:2 குறிப்பிடப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் தாவீது மேல இருந்தார். தாவீது அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ராஜா மட்டும் இல்ல. அவர் வாயில் புறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியம் சகல காரியத்தை செய்வதற்குரிய விவரங்களை அவர் பாடின பாடல்கள், எழுதின சங்கீதங்களில் 45, 22, 69 இப்படி ஏராளமான சங்கீதங்கள்ல ஆண்டவர் இயேசுவை குறித்து, அவர் தாவீதின் குமாரன், தாவீது பிள்ளை அல்ல, அவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தவர், பிதாவால் அனுப்பப்பட்ட அவர் தேவாதி தேவன் என்பதை வலியுறுத்தும்படி அநேக காரியத்தை சொல்லி இருக்கிறார். இது கூட இருந்தவங்க அதை சரியா புரிஞ்சுக்கல, அதனால குழப்ப வார்த்தைகளை சொன்னாங்க. இப்ப ஆலயத்தில் இருக்கும்போது அவர்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 3:16 கூட பார்க்கிறோம். இன்றைக்கும் வேத வசனங்களை சொல்லும் போது தப்பா கேள்வி கேட்கிறாங்க. தப்பான எண்ணத்தோடு தெளிவான சத்தியத்தை குழப்பி விடுறாங்க. அப்ப தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. எது? ஆதியாகமம் 1 முதல் வெளிப்படுத்தல் 22 கடைசி வரைக்கும் 40 மனிதர்களால் இது தொகுத்து எழுதப்பட்டாலும் இந்த முழு வார்த்தையும் பரலோக தேவனால் ஆவியானவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட, அந்தந்த காலங்களில் அவங்களுக்கு கொடுத்து எழுதப்பட்ட வார்த்தை. அந்தந்த காலத்துல வாழ்ந்தாங்க. ஆனா வார்த்தைகள் கோர்வை பார்த்தீங்கன்னா தெளிவா காணப்படும். இதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அப்போ என்ன சொல்றாருன்னா, தாவீது மரித்தார், அவர் உயிரோட எழும்பல. அவர் ஒரு நாள் வரும்போது உயிரோட எழும்புவார். ஆனா இங்க உள்ள சொல்லப்பட்டது, தாவீதின் குமாரன் யார்? கர்த்தராகிய இயேசு. அவர் உலகத்தில் வந்தார். அவர் என்ன பண்ணாரு? மரித்து அடக்கமடப்பட்டு உயிரோட எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்ற கருத்தை தான் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த தேவாலயத்துல உணர்த்துகிறார். அப்போ யோவான் 7:46 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தையை ஜனங்கள் விருப்பத்தோடு கேட்டார்கள். சரி, தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை இயேசு தான் உண்மை, இயேசு கிறிஸ்து தான் எப்படி சொல்ல முடியும்?
பேதுரு பிரசங்கம் பண்ணினார். ஆவியால் நிரப்பப்பட்ட பின்பு அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். அங்க தாவீது சொன்ன வார்த்தை யாரை பற்றி தெரியுமா? என் இயேசுவை குறித்து என்று. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 29 முதல் 35 வசனம் வரைக்கும் கோர்வையா நிதானமா படித்து பார்த்தால் இந்த மார்க்கு 12:35 37 வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை குறித்த தெளிவான நகல் போல தெளிவான கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து யார்? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் தேவன். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த சத்தியத்தை தான் தாவீது முன்கூட்டியே ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தின விஷயம்தான். இயேசுவானவர் ஆலயத்தில் உபதேசம் பண்ணும்போது இந்த சத்தியத்தை விளக்கி காண்பிக்கிறார். இந்த பகுதியை குறித்து நம்ம மத்தியில, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயும் எழுதுகிறார், மார்க்கும் எழுதுகிறார், லூக்காவும் எழுதுகிறார். அப்போ இது 3 பேராலும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களில் 110:7 அவ்விதமாய் தாவீது சொன்னதை அந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறதை அதையும் இந்த இடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அப்போ இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விவரமாய் இந்த இடத்துல தியானித்திருக்கிறோம். ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல அங்கே இருக்கிற பொது ஜனங்கள் அவர் பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் மேலே பார்த்த அந்த பரிசேயர்கள், ஏரோதியர்கள், சதீசியர்கள், அப்புறமா வேத பாரகர்கள், இவர்களுக்கு தான் அவர் பேசுகிறது இடரலாக இருந்தது. காரணம், அவர்கள் தன்னுடைய அந்த ஸ்தானத்தை இழந்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருந்தது. காரணம், இவர்கள் அவர்களிலும் பயங்கரமா ஞானமாய் ஒவ்வொரு காரியத்தில் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தார். ஒரு மனிதனாய் உலகத்தில் வந்தாலும் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த 3.5 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் செய்த விதங்கள் எல்லாம் அற்புதமானவைகள். ஒருவராலும் விவரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து அவர் இந்த வேத பாரகர்களை குறித்து பேசுகிறது. 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாய் நாம் மார்க்குவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம். இப்பொழுது 38, 39, 40 இந்த வசனங்களிலே வேத பாரகரை குறித்துதான ஒரு எச்சரிக்கையை தேவன் இங்கே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்விகளை கேட்டு அவரை வசனத்தினாலே மடக்க பார்த்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் இவர்களை குறித்து ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள் என்றார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத பாரகரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன என்று சொன்னால், அவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே இதை நாம் ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க? தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். யாருன்னா வேத பாரகர், வசனத்தை போதிக்கிறவர்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்த வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அப்படித்தானே இருக்கு. இன்றைய காலகட்டத்துல சாதாரணமா இருக்கிற ஒரு சகோதரர் திடீர்னு பாஸ்ட் ஆயிட்டாரு, இல்ல ரெவரண்ட் ஆயிட்டாரு, இல்ல பிஷப் ஆயிட்டாரு அப்படின்னா அவரை தப்பித்தவறி பாஸ்டர் இல்ல பிரதர், என்ன பிரதர்ன்றீங்க. அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர்லாம் போயிருச்சு, ரெவரண்ட் போயிருச்சு, பிஷப் போய் இப்ப போப் வரக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. இப்போ ஆர்ச்சி பிஷப்பு என்னென்னவோ ஒரு பேர் வந்தாங்க. இதைத்தான் ஆண்டவர் வெளி தோற்றதான வெளி மாயமான காரியங்களை செய்கிறார்கள், காப்பு நாடாக்களை அகலமாக்குகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வேத வசனங்கள் வைக்கப்பட்ட ஒரு சிறிய பெட்டி என்று வசனம் சொல்லுது. அதெல்லாம் பண்றாங்கன்னா அதை விரிவுபடுத்திக் கொள்ளுகிறார்களாம்.
அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் நெற்றிகளிலோ கைகளிலோ அதை ஞாபக குறியா அணிஞ்சிருப்பாங்களாம். இதை குறித்து யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய பிரமாணத்தை எப்படி ஞாபக குறியா இருக்கணும், இன்னைக்கு கண்களுக்கு இடையே பொட்டு மாதிரி இன்னைக்கு வச்சுக்குவாங்க. அதை ஆண்டவர் தான் சொன்னது. கர்த்தரின் எக்ஸடஸ் 13:9 கர்த்தரின் நியாய பிரமாணங்களில் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்பதற்கு ஒரு அடையாள குறையாக கண்களுக்கு நடுவே அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்குன்னா அது பேஷன் ஆகி போச்சு, ட்ரெடிஷன் ஆகி போச்சு, உண்மையா மறைஞ்சு போச்சு. இப்போ அது வேற வேற விதத்துல போயிடுச்சு. குங்கமா மாறிச்சு, நீரா மாறி, என்னென்னவா ஆகி போச்சு. ஆண்டவர் ஞாபகக்குரியா யாருன்னா கேட்டா சொன்ன, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், எங்களை அதிசயமாய் நடத்தினார். இவருங்க என்ன பண்றாங்கன்னா, வேத பாரகர்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் பேர் புகழ் பிரஸ்தாபம் வர என்று சொல்லி பார்க்கிறாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் திரும்ப ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கென்று ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். பின்னும் இந்த வசனங்களில நம்ம பார்க்கும் பொழுது, மத்திய 23ஆம் அதிகாரத்தில் 5-7 வரைக்கும் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தங்கள் அகலமாக்கி கொண்டு வஸ்திரங்களின் தொங்கல்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிதாக்கி கொள்ளுகிறார்கள். இது ஆசாரணிக்கூடிய வஸ்திரமா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தாருங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரத்துல 38-39 வசனங்களை வாசிக்கப்படும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரங்களின் தொங்கல்களிலே இளநூலு நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டனா உங்களுக்கு ஏற்றபடி நீங்க நடக்காம தேவனுடைய சித்தத்திற்கு ஏறாக நீ நடக்கணும். இதற்காக தான் ஆண்டவர் ட்ரெஸ் கோடே கொடுத்தாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது தங்கள் வஸ்திரங்களை அவங்க பெரிதாக்கி நீளமான அங்கிகளை விரும்பி, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன, அங்கிகளை போட்டுக்கிறாங்க, நாடாக்களை கட்டிக்கிறாங்க, தங்களை என்னன்னு போய் பார்த்தா சபையே கிடையாது, அவங்களுக்கு ஊழியமும் கிடையாது. இன்னைக்கு அவர்கள் நிமித்தமாக உண்மையாய் ஊழியம் செய்கிறவருடைய ஊழியங்கள் பெயர்கள் கிறிஸ்துவின் நாமம் இடரல் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். இத வேத பாரகர் அன்றைக்கே செஞ்சாங்க. அன்றைக்கே ஆண்டவர் இதை எச்சரிச்சார் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது தாங்க நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்த வெளிகளில் வந்தனங்களை, நான் போனா எனக்கு யாரும் வணக்கம் பண்ணல, அவரை பெரிய ஆளு. ஆண்டவர் தாழ்மையை காண்பிச்சார், சீடருடைய கால்களை கழுவினார். இன்னைக்கு தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒருத்தர் நம்மை விட இன்னொருத்தரை நம்ம மேன்மையாகத்தான் நினைக்கிறோமே தவிர என்ன என்கிட்ட கணக்கு நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர் இந்த வசனங்களில் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னா வந்தனங்களை விரும்புகிறார். வந்தனங்களை நம்ம சொல்லணும். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கு வேலைக்காரர்கள். நம்ம ஊழியக்காரன் என்ன சுப்ரியரா இல்ல, கர்த்தருடைய வேலை செய்கிறவங்க, நம்ம தேவனுடைய ஜனங்களை நீதியை நடத்துவதற்கு நாம் வேலைக்காரர்கள். அவங்களுடைய பாதங்களை நாம பிடிக்கணும். அவங்களுக்கு கிறிஸ்து எப்படி ஆகிலும், பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், உங்களுக்காக நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் அவிதமா இருக்க வேண்டும். வேத பாரகரை குறித்து ஆண்டவர் சொல்ற. அது மாத்திரமல்ல, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் அவங்க விரும்புறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதன்மையா இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். யாக்கோபுல ஒரு வசனம் சொல்றது, 2ஆம் அதிகாரம், the book of James chapter 2 verse 2 and 3 பாத்தீங்கன்னா, ஏனெனில் பொன் மோந்திரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த இடத்தில் நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ இங்கே நில்லு அல்லது இங்கே நீ என் பாதப்படியிலே உட்கார் என்று நீங்கள் சொன்னால், ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சபையில எந்த ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. சபையில பணக்காரனே இல்லை ஏழை எல்லாம் ஒரே சமமா தான் ட்ரீட் பண்ணணும்.
சில இடங்களில ரொம்ப காணிக்க கொடுக்குறாங்க, நல்ல இடம் கொடுங்க அவருக்கு, ஆமா. நல்ல காணிக்க கொடுங்க அவருக்கு, ஜபம் கொடு, நல்ல கோல்டு போட்டுன்னு வராங்க, நல்ல மினுக்கான வஸ்திரம், அவங்களுக்கு நல்ல உயர்ந்த இடத்துல கொடுது. சபையிலே இந்த பாராபட்சம் இருக்கக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, விதவைகளின் வீடை இவர்கள் கொள்ளையடிக்கிறார்களாம். அப்படின்னா இவர்கள் நல்லவர்களை போல் வெளி தோற்றத்தில் இருந்தாலும் ரகசியமா இவங்களுக்குள்ள கெட்டான தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள், அவர்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுதுங்க. இப்ப இந்த 23ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் 28வது வசனம் வரைக்கும் மத்தேயுல விதமா சொல்லுது, மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. பிரியாணி ஆக்குற ஏதோ ஒரு பாத்திரத்தை வெளிப்புறத்துல மாத்திரம் இல்ல, உள்ள சுத்தம் பண்ணு, அது கொள்ளையினாலும் அது அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்திலும் சுத்தமாக்கு, அவைகள் உட்புறத்திலும் முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்ற, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளோ மரித்தவருடைய எலும்புகளும் சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று காணப்படுகிறீர்கள், புறம்பே உள்ளத்திலேயோ மாயத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிறீர்கள். இத மத்தேயுல 23ஆம் அதிகாரத்துல 25லிருந்து 28 வசனம் வரைக்கும் ஆண்டவரே சொன்னது. அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார், எப்படி இருக்க விரும்புகிறார்னா, தாழ்மை உள்ளவர்களாய், மனத்தாழ்மையாய், கிறிஸ்துவின் பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிதான் சொல்றாரு. நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள். அப்போ நீண்ட நேரம் ஜபம் பண்ணக்கூடாதா? இல்ல. ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறாருன்னா, ரத்தன சுருக்கமாக கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக ஜபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. இலக்கணமா ஜபம் பண்ணுவான் சில பேர். ஜபம் பண்றது அப்படியே இலக்கணமா, ரொம்ப வசனத்தை சொன்னா ரொம்ப ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொல்லி அல்ல. வசனம் ஜபம் பண்றது நல்லதுதான், ஆனா வசனத்தை அடிக்க 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 ஆண்டவருக்கே நினைப்பூட்டுதல் கொடுக்குவாங்க. ஆயக்காரன் அப்ப நான் மார்பிளை அடிச்சு கண்களை ஏறெடுக்க, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப ஜபத்தம் கருத்துள்ள ஜபமா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜபம் பண்ணினான், மழை உடனே வந்தது. கருத்துள்ள ஜபமாய், வார்த்தைகள் அதிகமாய் அளப்பாதபடி வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது மாயக்காரர்கள் தம்மை அதாவது பிரகடனப்படுத்தி கொண்டு பிரம்மாண்டமாய் காட்ட பார்ப்பார்கள். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த 3 வசனத்தில் உள்ள காரியங்கள் ரொம்ப நமக்கு தெளிவாய் விளக்கப்படுகிறது. கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதிக ஆக்கினி அடைவீர்கள் என்பதாய் அவர்களுக்கு எச்சரிப்பும் கொடுக்கப்படுகிறதை இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். எனவே ரொம்ப தெளிவாய் வேதம் போதிக்கிறபடி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோமானாலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தெளிவான பாதையில நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ அடுத்தது இது தொடர்ச்சியாய் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை இந்த அதிகாரம் முடியுது. இதுல காணிக்கை குறித்து, அதுவும் குறிப்பா ஒரு விதவை குறித்து இயேசு பேசுகிறார். இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் பென்னியஸ் ஐயா நம்ம மத்தியில இந்த பகுதியை பகிர்ந்து கொள்ள போகிறார். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது அந்த முதல் பகுதியும் கடைசி பகுதியும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அப்படி முக்கியத்துவப்படுத்தி நாம் படித்தால்தான் இதனுடைய கருத்து நமக்கு புரியும். இங்கே பார்க்கும்போது எஜமானனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆரம்பத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டால், எஜமான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார், அதில் நல்ல திராட்சை செடியெல்லாம் நட்டார். அதே நேரத்தில் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தாலும் எஜமானுக்குரிய பங்கு எஜமான இடத்துல சேரணும். அதுதான் இருந்தது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணல, எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு என்ன பண்ணல, கொடுக்கலன்றது தான் ஆரம்பத்திலே பார்த்தோம். இப்போ கடைசியில பார்க்கும்போது இந்த அதிகாரம் முடியும் போது கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டும்படியாதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக
உட்கார்ந்துட்டு பார்க்குறார். யார் யார் என்னென்ன செய்கிறாங்க அவருக்கு நல்லாவே தெரியும். யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நன்றாக தெரியும். ஆகவே தான் அதற்கு முந்தின பகுதியை பார்க்கும்போது வேதப்பாரர்களெல்லாம் என்னென்ன செய்கிறாங்க, எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்திட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு, காணிக்கை பெட்டி அருகே அவர் உட்கார்ந்தார் என்று வசனத்தில் வாசிக்கணும். காணிக்கை பெட்டி எப்படி உருவானது அப்படின்றத கொஞ்சம் நாம பார்க்கணும். ஏனென்று கேட்டால் 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு அங்கே 12வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டி எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரம் இட்டு, இப்போ கூட நாம் என்ன செய்கிறோம், காணிக்கை பெட்டி மேலே ஒரு துவாரம் இருக்கு. அது எங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே ஆசாரியனாகிய யோய்தா என்பவன் உருவாக்கியிருக்கான். அங்க வசனத்தில் தெளிவா இருக்கு. ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டி எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரம் இட்டு அதை பலிபீடத்தின் அண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தின் ஜனங்கள் உட்காரும் வலது பக்கத்திலே வைத்து, அப்போ ஆலயத்திலே ஜனங்கள் உட்காருகிற அந்த இடத்துல வலது புறத்திலே வைத்து வாசற்படியிலே காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். அப்போ உண்டியல் அல்லது காணிக்கை பெட்டி எப்படி உருவானதுன்றது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டா அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணங்களை எல்லாம் அதிலே போட்டார்கள். அப்போ அப்படி போடுற இடத்துல தான் யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்க, இயேசு உட்கார்ந்துட்டு யார் என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சற்றே வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், நன்றாய் கவனிங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் அப்போ உபத்திரவம் இருக்கிறது, கொடிய தரித்திரம் இருந்தது, தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நன்றாய் கவனிங்க, உபத்திரவத்திற்கு மத்தியில கொடிய தரித்திரத்திற்கு மத்தியிலே அவளுக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே மிகவும் உதாரத்துவமா என்ன பண்ணார்களாம், கொடுத்தார்களாம். அடுத்து மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்களுடைய தானிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். பாருங்க, என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது, சோதனை இருந்தது, தரித்திரம் இருந்தது. இவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகவும் உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். அப்போ நமக்கும் கூட உபத்திரம் இருக்கு, சோதனை இருக்கு, கொடிய தரித்திரம் இருந்தாலும் கூட நாம் கொடுக்கிற காணிக்கை சந்தோஷத்தோடு கூட உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதாக வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல. நன்றாய் கவனிங்க, கட்டாயம் கொடுக்கணும், வேற வழியே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விசனத்தோடு பண்ணக்கூடாதான். கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ தேவன் யார் பேரில் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையில கொடுக்கிறதை குறித்து இங்கே ஆண்டவராக இயேசுவே பேசும் பொழுது குறிப்பாய் யார் யார் என்னென்ன கொடுக்கறாங்கன்னு என்ன பண்றாரு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நீ உற்சாகமாய் கொடுக்கிறாயா அல்லது மனவேதனையோடு கொடுக்கிறாயா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ அடுத்து என்னன்னு கேட்டா, அங்கே உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில்
பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ காணிக்கை பெட்டி எங்க இருக்கு அப்படின்றது ஏற்கனவே நாம பார்த்தோம். சபையார் இருக்கிற இடத்துல வலது புறத்துல அந்த காணிக்கை பெட்டி வச்சிருக்கும் போது வருகிறவர்கள் என்ன செய்வாங்க, பணத்தை கொண்டு வந்து அதுல போடுவாங்க. அப்ப அதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசனம் இருக்கு. ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். அந்த வார்த்தை வேற ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, அவர்களுக்கு தேவை இல்லாததை அவர்கள் போட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, வேற ஒரு மொழிபெயர்ப்பு. அப்போ இங்க தரித்திரத்திலிருந்து போட்டாங்க, உபத்திரவத்திலிருந்து போட்டாங்க. ஆனா சில ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு தேவைக்கு அதிகமா இருக்குல்ல, மீதி இருக்கிறத, அதான் அந்த மொழிபெயர்ப்புல இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இல்லாததையே அவர்கள் கொடுத்தார்கள். எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டது. இப்போ இது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, தேவையில்லாது, அது கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் செய்கிறாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழைய துணி இருக்கு, அதை கொடுக்குறேன், ஏழைங்களுக்கு கொடுங்க. அப்போ அந்த பழைய துணி அவங்களுக்கு தேவையில்லாதது. என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் சொன்னார், என்னன்னு கேட்டால், சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க ஐயா, அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ அது அவங்களுக்கு தேவையில்லாதது. யாருக்காவது வேணும்னாக்கா நீங்கள் கொடுங்க, எடுத்து போய் கொடுங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு பட்டா நீங்களே கொடுங்க. உன்னுடைய தேவையில்லாததை நான் எடுத்துன்னு போயிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ என்ன அர்த்தம், தேவையில்லாததை கொடுக்க வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறாங்க. அப்போ இங்க வசனத்துல வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டதை இயேசு பார்க்கிறார். அடுத்து என்னன்னு கேட்டா, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துண்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். துட்டுனாக்கா காசுன்னு அர்த்தம். அப்போ துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஆண்டவர் அந்த 2 காசை போடுறத கரெக்டா கவனிச்சிருக்காரு. அப்போது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றவர்கள் எல்லோரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேகர் அதிகமாய் போட்டார்களாம். ஆனா இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார். யார் அதிகமா போட்டதா? ஐஸ்வர்யவான்கள் அதிகமா போட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அதிகமாய் போட்ட ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவர் சொல்ல, ஏழை விதவை போட்டதுதான் அதிகம் சொல்றார். அதன் பிறகு இவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து, நிறைய இருக்கு, அதிலிருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள். தனக்குன்ட்டு என்ன பண்ணல, எதையும் எடுத்து வச்சுக்காம எல்லாம் தேவனுக்குரியது. அப்போ அவர் கொடுத்தார், அவர் கொடுத்ததை அவருக்கே கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் இவளுக்குள் இருந்தது மட்டுமல்லாதபடிக்கு தன்னுடைய வறுமையிலிருந்து தரித்திரத்திலிருந்து உள்ளதை எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று கொடுத்து விட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் பகுதியும் பார்க்கணும், கடைசி பகுதியிலையும் பார்க்கணும். அப்போ தேவன் கொடுத்ததை தேவனுக்கே என்ன பண்ணல, ஆரம்பத்துல கொடுக்கல. அப்போ எஜமான் கொடுத்ததை எஜமானுக்கே கொடுக்காத ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, கடைசியில இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு கேட்டா, அதற்கு இடையில ஒரு சம்பவத்தை பார்த்தோம். தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்தணுன்ற மாதிரி இந்த விதவை ஆனவள் தேவனுக்குரியதை தேவனுக்கு பரிபூர்ணமாய் அவள் செலுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கென்று பரிபூர்ணமாய் கொடுக்கும்போது அவர் நம்மிடத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாய், பரிபூர்ணமாய், உதாரத்துமாய் தேவனுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா, அதாவது ஜான் பீட்டர் ஐயா அவங்க, இப்போ ரெவரண்ட் பென்னிவேஸ் ஐயா அவங்க 3 பேரும் இந்த பகுதிகளில் நமக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க. இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நமக்குரியதை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்கும் போது அதுக்கு ஏற்ற பலனை தேவன் தருகிறார். அதை அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போது யார் என்ன போடுறீங்கன்றது எடுக்கிறவங்க பார்க்கறது இல்லை,
அது யாருக்காக போடுறீங்களோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அந்த இடத்துல நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இருதயத்தின் ஆழத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் தேவனுக்காக பரிபூர்ணமாய் செய்யுங்கள். அதுக்கு ஏற்ற காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ அடுத்த பகுதிக்கு வரும்போது நம் 13ஆம் அதிகாரத்துக்குள்ள அவர் சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த ஆலயத்தை குறித்து, மற்ற அதுக்கு கடைசி கால அடையாளங்களை குறித்து அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். அது மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 12ஆம் அதிகாரத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். தொடர்ச்சியாய் நிகழ்ச்சியை பாருங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, நோட்டிபிகேஷன் வரும். பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் மிகுந்த கவனத்தோடு வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.